ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் அருமையான மாலை நேரத்தில் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்கள் அன்போடு கூட தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம் எல்லாரையும் இந்த மாதமும் விசேஷமாய் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சபையின் மூலமாக உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் நம்முடைய கிராஸ் டிவியில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். விசேஷமாக அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மேலும் ஸ்தோத்திரம், நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்துக்கும் போகலை, ஆராதிக்கலைன்னு சொன்னால் எங்களோட ஆராதிக்க விரும்பினா எங்கள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கலாம். உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். எங்கள் ஆராதனை ஸ்தோத்திர நேரங்கள் இந்த தேவனுடைய வார்த்தை முடிஞ்சவுடனே வரும். ஸ்கிரீனில் தெரிகிற அந்த நம்பர்லையும் அல்ல ஸ்கிரீனில் தெரியல அறிவிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்படி அன்போடு கேட்கிறேன். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து ஸ்தோத்திரம் 25வது வசனத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு சுட்டிக்காட்டி சில பரிசுத்தவான்களை நான் சுட்டிக்காட்டி கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டோட வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். இங்க இழந்த சில ஆசீர்வாதங்களை நான் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இழப்பும் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. எப்பேற்பட்ட மனுஷனாய் இருந்தாலும் சில காலகட்டத்தில் சில காரியத்தை அவன் இழக்க நேரிடுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தேவனை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் இழந்தாலும் தேவன் எனக்கு திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. பாருங்க, சில பரிசுத்தவான்களை நான் வேதத்தில் சுட்டி காட்டுகிறேன். எளிமையாய் நம்மளுக்கு தெரிந்த சில காரியமாக தான் இருக்கலாம். நம்ம இந்த அருமையான வேளையில சிந்தித்து பார்ப்போம். இழப்பதற்கு என்ன காரணம்? ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயமா ஆண்டவர் திரும்ப தருகிறார். மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நம் ஜெபம் பண்ணா நிச்சயமா இழந்த ஆசீர்வாதத்தை தேவன் தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, முதல் மனிதனாகிய ஆதாமை நான் சுட்டி காட்டுகிறேன். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். தேவன் அழகாய் கர்த்தர் சிருஷ்டித்தார். எல்லாவித நன்மைகளையும் தேவன் தந்தார். ஸ்தோத்திரம். இன்பமான இடத்துல, சந்தோஷம் நிறைந்த இடத்துல, ஏதேன் என்று சொன்னால் அவன் ஆலயத்தையும் குறிக்குது. தேவ பிரசன்னம் இருந்த இடத்துல ஆண்டு வச்சிருந்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மனுஷனை துரத்திவிட்டு, ஸ்தோத்திரம், ஏதேன்ல இருந்த ஒரு மனுஷன், ஸ்தோத்திரம், சகல விதமான நன்மைகளை பெற்றுக்கொண்ட மனிதன். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆமென். எந்த ஒரு குறைவில்லை. நல்ல கனி வர்க்கங்கள் நிறைந்த இடம், எதனாலும் சாப்பிடலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேலை கொடுத்திருந்தாரு, அந்த வேலை செய்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் டெய்லி பேசலாம். ஆமென். நல்ல சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியம் வாழ்க்கையில வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் புசிக்க வேண்டாம், விருட்சத்தின் கனியை, ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாதுப்பா, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீ புசிக்க கூடாது, ஆண்டவர் கட்டளையிட்டார்.
எக்கச்சக்கமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாரு. ஆனா எதை செய்யாதே என்று சொன்னாரோ அதைத்தான் மனுஷன் செய்கிறான். இன்னைக்கு நிறைய வியாதிகள், நிறைய குடும்பத்தில் போராட்டத்துக்கு எல்லாம் காரணம் எது தெரியுமா? ஆண்டவர் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதெல்லாம் இன்னைக்கு மனுஷன் செய்யறதுனால தான் பாவம் உலகத்தில் பெருகி இருக்கிறது. பாருங்க, ஸ்தோத்திரம். பாவத்தை பாருங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் நிறைய காரியத்தை அருவருப்பா என்ன அப்படிங்கிறார். பிள்ளைகளே, இங்க தேவனுடைய வார்த்தையை மீறின ஆதாம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததான ஏவாள், ரெண்டு பேருமே ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதமான தோட்டத்தை, ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதமான இடத்தை இழந்தாங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஸ்தோத்திரம் இருக்கிறது ஒரு குடும்பம்னு சொன்னா அது ஆசீர்வாதமான குடும்பம். ஆண்டவர் வேலையை கொடுத்திருப்பாருன்னா அந்த வேலை ஒரு ஆசீர்வாதமான வேலை. ஒரு ஆலயத்தை உங்களுக்கு தந்திருப்பாருன்னா அது ஆலயம் ஆசீர்வாதமான இடம். அதில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், மேன்மைப்படுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லாம எதுவுமே செய்ய வேண்டாம். ஆமென். அங்க இருக்கிற கட்டளைகள், நான் பொதுவாக சொல்றேன், நீங்க ஒரு ஆலயத்துக்கு போறீங்க, கர்த்தருக்கு மகிமை, டிரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்க, பரவாயில்ல, வேற ஆலயத்துக்கு போகலாம். ஆனா ஆமென் ஸ்தோத்திரம், இனிமேல் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது என்கிற சூழ்நிலை வரும்போது கூட நீங்க வெளியே வரலாம், தப்பு இல்லை. ஆனா சின்ன காரியத்திற்காக, இதோ ஒரு சின்ன மன கஷ்டம், சின்ன மன பாரம், ஆண்டவன் இதற்காக ஒரு நாள் இருக்கிற இடத்தை விட்டு போகாதிருங்கள் பிள்ளைகளே. ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கும் ஆமென் கிறிஸ்தவ மக்களுடைய விவாகரத்து பெருகி இருக்கிறதை பொதுவாக நம்ம கேள்விப்படுகிறோம், அதுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளை, பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பிரச்சனை அப்படி கூர்ந்து பார்த்து ஆமென் ஆலோசித்தா வேற ஒண்ணுமே இருக்காது. ஒரு சின்ன காரியமா இருக்கும். ரெண்டு பேருக்கும் விட்டு கொடுக்க மனசு இருக்காது. நீயா நானா, ஸ்தோத்திரம், நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் படிச்சிருக்கிறேன், நான் நகை போட்டு வந்திருக்கிறேன், நான் அது வச்சிருக்கிறேன் இது வச்சிருக்கிறேன், உன் சொல்ல நான் கேட்கவா, ஏன் சொல்ல நீ கேட்கவா. ஸ்தோத்திரம், பிள்ளைகள் வளர்ந்துருப்பாங்க, பிள்ளை காலேஜ் போயிருப்பாங்க, பிள்ளைகள் கூட திருமணம் முடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க பண்ற சண்டை கடைசி விவாகரத்துல போய் முடிஞ்சு ரெண்டு பேரும் அங்க அம்மா வீட்டுல இங்க அப்பா வீட்டுல உட்கார்ந்து வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் எக்கச்சக்கம். காரணம், கீழ்ப்படிய விரும்பல, விட்டு கொடுக்க விரும்பல. தேவன் சொன்னதை அன்னைக்கு கேட்டிருந்தாங்கன்னா ஆமென் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்வார்கள். பாருங்க, தேவனோடு கூட இருக்கிற உறவை இழந்துட்டாங்க இல்லையா, தேவன்கிட்ட பேச முடியல. யோசித்து பாருங்க, தேவ பிரசன்னத்தை இழந்துட்டாங்க, தேவனுடைய அன்பை இழந்துட்டாங்க, ஏதேன் தோட்டத்தில் தேவன் வைத்த சகல நன்மைகளை இழந்துட்டாங்க. பிள்ளைகளே ஸ்தோத்திரம், நீங்கள் ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறார், ஒரு ஆலயமா, அந்த ஆலயத்தில் உறுதியாய் நாட்டப்படுங்கள். ஸ்தோத்திரம், திரும்ப சொல்லுகிறேன், வெளியூருக்கு ஒருவேளை டிரான்ஸ்பர் ஆகி போறீங்க, அங்க ஒரு ஆவிக்குரிய ஆலயத்துக்கு போங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஸ்தோத்திரம், அவன் கர்த்தன் எந்த காரணம் அங்க போகணும் இங்க போகணும் அலசடிப்படாதிருங்கள் பிள்ளைகளே. ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது உண்மையாய் கீழ்ப்படியுங்கள். வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவனோடு பேசும்போது இந்த வார்த்தை கீழ்ப்படியுங்கள். சண்டே ஆராதனையில தேவனுடைய மனிதர் மூலமாய் நல்ல வார்த்தைகள் வரும் பொழுது ஸ்தோத்திரம், நானும் ஒரு விசுவாசிய, பல ஆண்டுகள் விசுவாசியா இருந்த ஊழியக்காரனா வந்தேன். நாளையத்துக்கு போகும்போதெல்லாம் இப்படி ஜெபம் பண்ணிட்டு போறது வழக்கம். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம் வேணும், நான் விட வேண்டிய ஒரு காரியத்தை சுட்டி காட்டணும், எச்சரிக்கணும் ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம், சனிக்கிழமை இரவுல இந்த ஜெபம் என் வாழ்க்கை ஒவ்வொரு, நான் விசுவாசியா நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை பண்ணியிருக்கிறேன். பிள்ளைகளே, ஆதாம் கீழ்ப்படியாததுனால, தேவனுடைய வார்த்தையை அசட்ட பண்ணினதுனால அவர் இழந்து போனார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அன்புள்ள தேவன் அல்லவா. பாருங்க ஸ்தோத்திரம், இரண்டாவது நான் சொல்லுகிறேன், யாக்கோபை சொல்லுகிறேன். யாக்கோபும் இழந்து போனார். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், 5வது வசனத்தை நான் சொல்லுகிறேன். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். மகனை வீட்டை விட்டு அனுப்பிட்டார். ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா ஈசாக்கு, ஆமென், ஏசா, யாக்கோபு சகோதரர்கள். நம்ம நல்லா யாக்கோபை குறித்து நல்லா தெரியும். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் ஏமாற்றுக்காரன், குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை பெறணும்னு ஆசைப்பட்ட சகோதரன். கர்த்தருக்கு மகிமை. ஆனால் நல்ல ஞானமுள்ள பிள்ளை யாக்கோபு. ஏசா ஆமென் வேட்டையில வல்லவன், இவனோ குணசாலி. ஸ்தோத்திரம், ஆமென், குணம், நல்ல குணம் இருந்துச்சு, குணசாலியா இருந்தார். அந்த குணத்தை தவறா பயன்படுத்தினார்.
அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் திறமையை தந்திருக்கிறார், நிறைய தாளந்துகளை தந்திருக்கிறார். அதை ஆண்டவருக்கு பிரயோஜனமா பயன்படுத்துங்க. இன்னைக்கு நவீனமாக நிறைய ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? அவங்க படிப்பை பயன்படுத்தி, அந்த கம்ப்யூட்டர் நாலேஜை பயன்படுத்தி, ஸ்தோத்திரம் செல்ல உள்ளதான சில காரியங்களை பயன்படுத்தி, ஸ்தோத்திரம் சில ஆப்பை பயன்படுத்தி அவங்க திறமையை, அவங்க தாளந்துகளை தவறா பண சம்பாத்தியம் பண்றதுக்கு, மற்றவங்களை ஏமாற்றுவதற்கு செலவழிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையே, தேவன் உனக்கு தந்த திறமை, உனக்கு தந்த தாளந்த நீ பயன்படுத்தி நீ ஆசீர்வாதமா இருக்கணும். உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ போற சபைக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நல்ல பாட்டு திறமை தந்திருந்தா சபையில பாடலுக்குள்ள இணைஞ்சுக்கோ. இசை வாசிக்கிற திறமை தந்திருந்தா பாஸ்டர் கூப்பிட நினைக்காத, இசை வாசிக்கிற அந்த குருவோட இணைஞ்சுக்கோ. நல்லா விசாரிக்கிற குணம் இருந்தா மற்றவங்களை விசாரி. நல்ல பேச்சு தரமா இருந்தா ஆத்துமாக ஆதாயம் பண்ணு. நல்ல பலன் இருந்தா ஆலயத்தில் வேலை செய். ஸ்தோத்திரம். யாக்கோபு செய்தது, அண்ணனை ஏமாற்றி, அப்பாவை ஏமாற்றி, எப்படியாவது குறுக்கு வழியில இவன் ஆசீர்வாதத்தை வாங்குறது தப்பு கிடையாது. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் பெறணும்னு ஆசைப்பட்டது, ஆனா அதுக்கு பிரயாசப்பட்டது. அவன் குறுக்கு வழியில பிரயாசப்பட்டார். அவன் இழந்தது என்ன தெரியுமா? அப்பா, அம்மா, ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அல்லேலூயா வீடு, வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் இழந்தார். ஸ்தோத்திரம். யாக்கோபே சொல்றாரு, வெறும் கைமாய் கோலும் தடியுமாதான், வெறும் கையனாதான் வந்தேன். ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, எதுக்குப்பா யாக்கோபே இந்த பாடு உனக்கு? நீ மற்றவங்களை ஏமாத்துற, உன் திறமையை பயன்படுத்தி ஏன் தவறான வழியில போற? ஸ்தோத்திரம். உன் படிப்பை பயன்படுத்தி தவறு செய்யாத, உன் அழகை பயன்படுத்தி நீ தவறான வழியில போகாத, உன் ஞானத்தை பயன்படுத்தி நீ தவறான காரியத்தை நிறைவேற்றாத யாக்கோபே. ஸ்தோத்திரம். அப்படின்னா கண்டிப்பா நீ இழந்து போவாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆனா யாக்கோபை இழந்துட்டார் பார்த்தீங்களா? அப்பாவை அம்மாவை பார்க்கவே முடியலையே. ஸ்தோத்திரம். அப்பா அம்மா வீட்டுக்கு போக முடியலையே. அப்பா அம்மாவுடைய சொத்து சுகங்களை அனுபவிக்க முடியாம எல்லாம் இழந்துட்டாரே. வந்ததான ஏமாற்று வேலை. பிள்ளைகளே, இந்த அருமையான மாலை நேரத்தில் ஆண்டவரே, என் திறமை, என் தாளந்த நான் ஆண்டவருக்காக பயன்படுத்துவேன். யாரை வஞ்சிக்கவோ, ஏமாற்றவோ, கள்ளத்தனம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணவோ, கள்ளத்தனமான காரியம் செய்யவோ நான் ஒரு நாள் என்னை அர்ப்பணிக்க மாட்டேன். இன்னைக்கு பொதுவாக எந்த வீட்டுக்கும் எந்த தம்பிமாரோ தங்கச்சிமாரையோ நம் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவங்களோடு பேச பழக ரொம்ப பயமாக தான் இருக்குது. அருமையான பிள்ளைகளே, கவனமாக இருங்க. யாக்கோபு இழந்தார் அப்பா வீட்டை. ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்றேன். ஆண்டவருக்கு மகிமை. லோத்து, அமேன், ஸ்தோத்திரம். லோத்துடைய வாழ்க்கையிலையும் ஒரு இழப்பு வந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை. யோபுடைய வாழ்க்கையில இழப்பு வந்துச்சு. அவன் கெட்ட குமாரன், இளைய குமார வாழ்க்கையில இழப்பு வந்தது. ஸ்தோத்திரம். அதை மட்டும் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம், ஸ்தோத்திரம், ஆமென், 14வது வசனத்தை பாருங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். எப்படிலாம் இழந்தாங்க என்பதை சொல்றேன். ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை அசட்ட பண்ணினபடியினால், கீழ்ப்படிய மறந்தபடியினால் அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொன்னேன். இரண்டாவது, யாக்கோபு அப்பாவை கனம் பண்ண முடியல. அப்பாவை ஏமாத்தணும், சொந்த சகோதரனை ஏமாத்தணும். அவன் திறமையை பயன்படுத்தி சில தவறான காரியத்தை செய்ததுனால அவன் வாழ்க்கையிலையும் அவன் ஸ்தோத்திரம் நிறைய காரியத்தை இழந்துட்டார். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, பணத்தை கூட இழந்தா பெற்றுடலாம், ஆனால் உறவுகளை ஒரு நாள் இழந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். சொத்து சுகம் இருந்தா, அண்ணன் தம்பி அக்கா இருந்தா சரிசமமா பிரிச்சு கொடுத்து சந்தோஷமா இருங்க பிள்ளைகளை. சில வஞ்சிக்கும் நினைக்க வேண்டாம். எப்படியாவது அண்ணன் நல்லதான் இருக்கிறான், தம்பி நல்லதான் இருக்கான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நியாயமா போக வேண்டியது போட்டுமே. ஒரு நாளும் அப்பாட்ட போய் ஏதோ செஞ்சு கள்ளத்தனம் பண்ணி அவன் சொத்தையோ சுகத்தையோ பணத்தையோ நம்முடைய வாழ்க்கையில் அபகரிக்க வேண்டாம். அது நம்முடைய வாழ்க்கையில குறைவுபட தொடங்கிரும். மூணாவது சொன்னேன், இளைய குமாரன் அப்பா மேல உள்ள அன்பு வச்சிருந்தான். அப்பா வீட்டில் வேலைக்காரங்க உண்டு, அப்பா வீட்டில் கொளுத்த கன்று இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, செழிப்பான வாழ்க்கை இருந்தது இளையகுமாரனுக்கு. கெட்ட நண்பர்களோடு இணைந்து ஸ்தோத்திரம் கெட்ட வழியில போய் எல்லாவற்றையும் இழந்தார்.
பிள்ளைகளே, இந்த இளைய குமாரன் இழப்பதற்கு முக்கியமான காரணம் அவன் ஐக்கியம் சரியில்லை. ஸ்தோத்திரம். உங்க ஐக்கியம் எப்படி இருக்குது? யோவான் சொல்லுகிறார், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் திருச்சபையோடும் இருக்கிறது. பிள்ளைகளே, திருச்சபையோடு நல்ல ஐக்கியமா இருக்கிறீங்களா? ஆழமான உறவில் இருக்கிறீங்களா? தேவனோடு ஆழமான உறவில் இருக்கிறீங்களா? நான் இப்படி இந்த ஆமென் சண்டே சொன்னேன். ஆமென். எந்த விதத்திலையும் குறை சொல்ற ஆட்கள், குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்கள், தவறா பேசுறவங்க, தவறா பார்க்கிறவங்க, எப்ப பார்த்தாலுமே பரிகாசம் பண்றவங்க, அவங்களோட ரொம்ப ஐக்கியம் வைக்காதீங்க. என்னன்னு விட்டுருங்க. ஏன்னா அவங்களோட ஆவி நம்மளை பிடிச்சிரும். பிள்ளைகளே, இளையகுமாரன் இது போனதுக்கு காரணமே அவனுடைய ஸ்தோத்திரம் ஐக்கியம் சரியில்லை. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா? உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்ற. உன் நண்பன் யாருப்பா? ஜெபிக்கிறவனா, பரிகாசம் பண்றவனா? உன் நண்பன் யாரு? ஆலயத்துக்கு போகிறவனா, ஆலயத்துக்கு போகாதவனா? உன் நண்பன் யாரு? பரிசுத்தமா வாழ்றவனா, இல்ல கெட்டத்தனமா அசுத்தமான காரியம் செய்கிறவனா? ஆமென். உன் ஐக்கியம் சரியா இருந்தா, நல்லா படிக்கிற மாணவரோடு சேர்ந்து பாருங்க, நல்லா படிக்கணும் ஆசை வரும். ஜெபிக்கிற மனுஷனோடு சேர்ந்து பாருங்க, நல்லா ஜெபிக்கணும். விசுவாச வார்த்தை பேசுற ஆளுக்கு சேர்ந்து பாருங்க, நல்ல விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. ஆனா ஒருவேளை ஏதோ ஒன்று இழந்துட்டீங்களா? பணத்தையோ செல்வத்தையோ சொத்து சுகத்தையோ இழந்திருந்தாலும் அப்பாட கண்ணீரோடு நீங்க ஜெபிப்பீங்கன்னா, அப்பா நிச்சயமாய் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த நாள்ல, இந்த மாதத்துல உங்களுக்கு தருவதற்கு தேவன் போதுமானவர். நான் ஜெபிக்கட்டா? கண்களை மூடி ஜெபிப்போமே. அன்பான பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மையான மாலை வேளைக்காக நன்றி அப்பா. திரும்ப தருவேன். ஒருவேளை இதை பார்க்கிற எங்கள் பிள்ளைகள் ஏதாவது உறவுகளையோ, பணத்தையோ, சொத்துக்களையோ, ஜெப ஆவியையோ, வல்லமையோ, வரங்களையோ, தாளந்துகளையோ அப்பா இழந்திருப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே உங்களோட ஜெபிக்கும் பொழுது, உங்களோட கேட்கும் போது அவங்க இழந்த எல்லா நன்மைகளையும் தேவன் தாங்கப்பா. சரீர சுகத்தை இழந்திருப்பாங்கன்னா சரீர சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர், தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. வியாதியோடு இருக்கிற பிள்ளை வியாதிகள் மாறட்டும். ஓ சர்ம வியாதிகள், ஆண்டவரே உள் உறுப்புகள் பலவீனங்கள், நுரையீரல் சம்பந்தமாய், எலும்புகள் சம்பந்தமாய், தசைகள் சம்பந்தமாய் இருக்கிற எல்லா வியாதிகள் நீங்கி போவதாக. தர்மையான உங்கள் சமாதானத்தின் நேரத்து நிகழ்ச்சியை பார்த்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்க திருச்சபை, எங்க மக்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட கர்த்தருடைய பிள்ளை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.